ஹோட்டல் மூடிடுவாங்க. பேச்சுலர் பசங்களாம் என்ன செய்யறது? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவானுங்க? இல்லை, இப்போ ஹோட்டலையுமே பூட்டிட்டாங்கல்ல. பூட்டி சாப்பாட்டுக்கு என்ன செய்வான்? எங்கே போய் திடீர்னு மேன்ஷனில் சமைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கா? சமைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருந்தால் கேஸ் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் வேணும். கேஸ் வைக்க முடியாது. கேஸை நம்பி இப்போ நம்மளாம் கேஸை நம்பி தான் இருக்கா. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, அதில் கொண்டு அடுப்பு வச்சு கொடுத்துருது. விறகு கிடச்சி இருக்கிற டோரு பிச்சு போட்டு வச்சு பற்ற வச்சு விடலாம். எங்கே இருந்து செத்தனை நாளைக்கு பற்ற வைக்கிறது? புகை வருமே, பொல்யூஷனாக இருக்கும். கேஸ் சிலிண்டருக்கு வழி கிடையாது. கோவிட்டோட மோசமான கண்டிஷன் இது. பெட்ரோல் பங்களுக்கு போய் இந்த சிலிண்டர்லாம் வச்சு ஃபில் பண்ணுறாங்க. சீசிங் பண்ணிட்டாங்க மாதவரத்தில். பங்குக்கிறது ஒன்று சிலிண்டர் ஃபில் பண்ணுறது. அதோட எரியிற கெப்பாசிட்டி வேறு, இதோட ரெண்டு வேறு. எல்பிஜி ஒன்று தான், பட் சிஎன்ஜி கிடையாது. இல்லை, இது வேறு அது வேறு. நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா இறக்கிட்டு இந்த சிலிண்டர் ப்ரைவேட்டாக ஏற்றுறேன்னு சொல்லி ஒரே நாள்லேயே அவன் சிலிண்டர் தட்டுப்பாடாயிடும். பதுக்கி வச்சுக்கிட்டானுமா சிலிண்டர். அவன் மூடிக்கிட்டான். இங்கே ஒரே நாளில் எப்படி சிலிண்டர் தட்டுப்பாடாகும்? நான் அவனை புக் பண்ணுறேன், எனக்கு நீ சிலிண்டர் வரணும். ஏன் வரல? நீ லோடு வச்சுருந்தா தான் நீ புக்கிங் அலோவ் பண்ணுவேன். நீ அலோவ் பண்ண மாட்டேங்கிற சிலிண்டரு. சரி, மற்ற பொருள் மாதிரி வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்கு, நான் அரிசி மூட்டையாமல் சேர்த்து வைக்கிறதுக்கு சிலிண்டர் எத்தனை சிலிண்டர் சேர்த்து வைக்கிறது? ஒரு சிலிண்டர் அளவு தான் இங்கே ரூம்பே இருக்குது. 10 சிலிண்டர் அடிக்க வச்சு வெடிச்சு போச்சுன்னு வச்சுக்க. சிலிண்டர் பதுக்குனா அஃபென்ஸ், 2 வருஷம் தண்டனை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது சட்டம் ஏற்றிருக்காங்க. அதனால் பெட்ரோல் டீசல்லாம் என்ன ஆகும்? பொது போக்குவரத்து இருக்காது. பொது போக்குவரத்தை வேலைக்கு எப்படி போவீங்க? யாரும் வேலைக்கு போக முடியாது. எல்லா இடமும் எல்லா பிரச்சனை தான்மா. ஒட்டுமொத்த நம்மளுடைய பிளட்டு பெட்ரோல் டீசலுங்கிறது. ரத்தத்தை உறிஞ்சா நீ யார்? வெறும் உடம்பு தான், அதில் ஒன்றுமே இருக்காது. இப்போ அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. போகிற ஆரம்பிச்சதுலேருந்து தவளை மாரி நான் கத்திட்டே கிடக்கிறேன். சீக்கிரம் தான் சிலிண்டர் மூட போகிறாங்க, சிலிண்டர் மூட போகிறாங்க. போகிற ஆரம்பிச்சதுலேருந்து நான் புக் பண்ணிட்டு இருக்கேன். நான் சிலிண்டர் அப்போ நீங்கள் சொன்னனால தான் அப்படிலாம் ஆயிடுச்சா? ஆமாம், நான் ஏன் இந்த நெக்குதா தவாயை வச்சு சொல்ல நடக்கும். ஜோசியரா நீங்கள்? ஆமாம்மா, சொல்ல வச்சுருந்தேன். ஜோசியர் நான் படிச்சிருக்கேன், படித்த ஜோசியர். எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன். எங்கே போர் அடித்தா எங்கே நெறி கட்டுறது பற்றியே இல்லையா? போர் எங்கே நடந்தாலும் இந்த பிரச்சனை உண்டு. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நாட்டை இப்போ சீனாவை அடிக்கிறீங்கன்னு வச்சுங்க. சீனாவில் வந்து செல்ஃபோன் உதிரிப்பாக்கள் வாங்கிட்டு இருக்கீங்களே, அப்போ செல்ஃபோன் விலை ஏறும். அதான் எங்கள் அருமையா, அது வேற அடுத்த அது வேற ஏறிடாம பாடு. எங்கள் அருமையாக சீமான்னு சொல்லுவார், 5G வந்துருச்சு தெரியுமா இல்லையா? எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி வந்து விவசாயி தான் ஊற்றணும் பாரு. விவசாயி எதுக்கு யார்கிட்டையும் கையேந்த வேண்டியதில்லை. ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. டிராக்டருக்கு டீசல் வேணும், ஆர்வசருக்கு டீசல் வேணும், மருந்தடிக்கிற ப்ரேயருக்கு பெட்ரோல் ஊற்றணும், கேன் பம்ப் இருக்குது, மோட்டருக்கு கரண்ட்டு வேணும். அடுத்து கரண்ட்டை கட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா பவர் டெர்மினல் எதுக்கு? டீசல் இல்லைன்னா பவர் டெர்மினல் இயங்காது. ஆளுகளை ஏற்றி இறக்குறதுக்கு டீசல் தான் வேணும். பைக்கில் வேலைக்கு ஆள் போக பெட்ரோல் தான் வேணும். அதுபோக உள்ள டெர்மினலில் பெரிய பெரிய ஜென்ரேட்டர் இருக்குது. இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த கறி எடுத்து அதுவே ஓடுதுன்னு. அதுவே இன்னொரு டீசல் நம்பி தான் ஓடிட்டுருக்கு. மீன் விலை ஏறிடும், ஃபிஷிங் போட்டு போகாது கடலுக்கு, முட்டை விலை ஏறும், காய்கறி விலை ஏறும், எல்லாம் ஏறி மறுபடியும் இப்போ ஒரு ஜீரோவுக்கு வருமா? எல்லாருமே சர்ன்னு கீழே இறங்கும். காய்கறியெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ண பொருள் இருக்கும். அடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு லாரி இருக்காது, சர்ன்னு இறங்கிடும். லாரி வாடகை உயரும். லாரி வாடகை தான் காய்கறி வாடகை உயரும். மொத்தத்தில் வாயில் மண்ணெல்லி போட வேண்டியதுதான். லாரி வாடகை வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் தக்காளி பழத்து வாடகை கொடுத்தேன் ஆகணும். இன்னும் விவசாயிகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுல 2 ரூபாய்க்கு தான். ஆனால் மார்க்கெட்டு வந்து அது 100 ரூபாய் மாறுது. அது என்னென்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. விவசாயி ஏழையாக தான் இருக்கிறாரு. விவசாயி ஏழையாக தான் இருக்கிறாரு. விவசாய பொருள் எல்லாமே விலை கூட தான். ஒரு டிராக்டர் 10 லட்ச ரூபாம்மா, ஒரு ஜேசிபி 25 லட்ச ரூபா, ஒரு ஹார்வெஸ்டர் 25 லட்ச ரூபா, மருந்தடிக்கிற பிரேயரு 3000 ரூபா, சீடு விதை நெல் 1500 ரூபா, 2000 ரூபா. ஒரு மூட்டை விதை நெல் 2000 ரூபா. ஆனால் என் மூட்டை ஒரு மூட்டை அரிசி 1800 ரூபா, 800 ரூபாய்க்கு தள்ளாடிக்கிட்டு இருக்குது. 1200 800 ரூபாய்க்கு நம்ம கொடுத்த மூட பொருள். வயலுக்கு தெளிக்கிற பாய்சன் அது அவன் அந்த கம்பெனிக்காரன் பணக்காரனாக தான் இருக்கான். எல்லாரும் பணக்காரன், எல்லாத்தையும் சேர்த்து பெட்ரோல் டீசல் விற்கிறவன் பணக்காரனாக இருக்கான். ஆனால் அந்த விவசாயி மட்டும் ஏழையாகவே இருக்கார். வா, இப்போ நான் விவசாயம் பண்ணுறேன், என் கூட்டு வயல் இருக்குது, நானே அமைச்சு நானே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். தற்சார்பு பொருளாதாரம் நம்மள்கிட்ட கிடையவே கிடையாது. இன்ன வரைக்கும் அந்நிய நாட்டில் வாங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஏமா இங்கே இன்ஜினியர்ஸே இல்லையா? இவனுக்கு போர்க்கப்பெல்லாம் தயாரிக்க தெரியவே தெரியாது, அறிவே இல்லையா? தயாரிக்க விட்றாங்களா? அது என்ன வெளிநாட்டில் வாங்குறது? உங்கள்கிட்ட கத்தியாக வாங்கிட்டு வந்து உங்கள் மேலேயும் சேர்த்து எரி முடியுமா? நீங்கள் பூரா டிஸ்ட்டு வச்சு எங்கள் தள்ள கட்டுவீங்க. ஏமா எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வெளியிடுறான், அடுத்த நாள் போடிக்கு எழுத்து போடுறாரு அமெரிக்காட்ட. என்ன உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன், இது நல்லெண்ணெயா, இது கடல் எண்ணெயா, இது நல்லெண்ணெய் தானே அப்படின்பாருல வடிவேலு, கையெழுத்து போடுறாரு. இன்றைக்கி அவன் உடனே சொல்கிறான் அமெரிக்காக்காரன், ஒரு 15 நாடுகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ரஷ்யாட்ட போய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நீ யாரா டிக்டேட் பண்ணுறதுக்கு எங்களை? தி டெமோக்ரேசியன் கண்ட்ரி, வி ஆர் டெமோக்ரேசி. எங்களால் ஓட்டு போட்டு நீ எங்களை ஆள தான் நீ போயிருக்கிற. ஆனால் நீ எங்களை ஆளலை. ஒன்றே ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு இருக்கான். இப்போ ரஷ்யாட்ட போகிறாரு. அது ஒன்றும் கோச்சிக்கிடாதீங்க, ஏதாவது ஒரு ட்ரம்ப் கோவத்தில் போய் கையெழுத்து போட்டேன். பழைய நம்ம நட்பு நாடு தானே நீ ஒன்றும் என் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. புட்டின், நீ ஒன்றும் என் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. இடையில என்ன அவன்கிட்ட போய் வாங்குறியா? அங்கேயே போய் சாப்பிட்ற.
இங்கே ஒரு சாப்பாடு இல்லை அப்படிம்பாங்கல்ல. ஐயா என்ன கோச்சிக்கிறீங்க? கோவம் தாண்டா அவன் மேலே. 40% உனக்கு சப்சிடி கொடுத்தல நட்பு நாடுன்னு சொல்லி அதை இனிமேல் கட் பண்ணிடுவேன். எல்லாருக்கும் விற்கிற வேலை தான் வைப்பேன். சரி அப்போ எப்படி நெறி கட்டுனா உங்கள் வீட்டு ஸ்கூட்டி பைக்கு எப்படி நெறி கட்டுனாக்க அந்த 40 கோடியை இப்போ சப்சிடியை கட் பண்ணார்ல, அப்போ வேறு வழி இல்லையே. 100 ரூபா பெட்ரோல் 150 ரூபாய்க்கு விற்க வேண்டிய அவன் தலையிலையே, 100 ரூபா டீசல் 150 ரூபாய்க்கு விற்க வேண்டியதுதான். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டுக்க. டீசல் விலையிறோம், நான் லாரி வாடகை வைத்திருவேன். ஓலா ஊபரில் போடிக்கல, ஓலா 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 ஓலாம்மா அதெல்லாம் இனிமேல் ஏற முடியாது. ரேபிட் பைக்கெல்லாம் போகாது 8 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம். அதெல்லாம் விலை ஏற்ற வேண்டியதுதான். ஆக மொத்தத்தில் எங்கேயோ 10 பணக்கார பண்ணிங்க சாப்பிட்றதுக்கு நம்ம மாடாக உழைக்க வேண்டியதுதான். நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மளும் நல்லா தான் சம்பாதிக்கிறோம், பீரோவில் உண்டு டெய்லி யோசிக்கிறோம். டெய்லி யோசிக்கிறீங்களா? அப்போ ரொம்ப யோசிக்காத, குழம்பிடுவேன், கிருநாயிடும் வெயிலுக்கு. அதுக்கும் டெய்லி நல்லா தான் சம்பாதிக்கிறோம், ஒன்றும் குறவில்லை, நல்லா துணிமணி போடுறோம், எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன் நம்ம மட்டும் பணக்காரராகவே இல்லை? ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்லேயே தான் வாழ்ந்து சாகுறோம், ஒரு அப்பர் கிளாஸ் லைஃப் ஸ்டைலுக்கு போகலாம். இதுமே என்னை மட்டும் சொல்லணுமா? பெரிய பெரிய பணக்கார இப்போ ஹைகோர்ட் ஜஸ்டிஸை பார்க்குறோம், அவங்க என்ன பெருசாக கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. இருக்கிற வரையும் பதவி இருக்குமா? ஃபினான்சியலாக அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க, அது நம்ம பழைய எறும்பு கடை வச்சாலே ஒரு வீடு வாங்கிடலாம். என்ன பெரிய விஷயமானது? லாபம் தானே. நகையை வாங்கி வாங்கி வைக்கிறோம், ஆனால் நம்ம பணக்காரனாகவே இல்லை. ஆனால் நகைக்கடை மட்டும் ஜொலிக்குது, சரவணா ஜொலிக்குது அப்படிங்கிற சொக்க வைக்கி ஜொல்லரின்னு எப்படி அவங்களால பாட்டு பாட முடியுது? அந்த ஒரு ஆட் காசு கூட நம்மள்ட்ட காசு இல்லைம்மா. இது யாருக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னடா எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட, வீட்டில் எல்லா பொருளும் இருக்குமா, ஆனால் நம்ம பணக்காரனா இல்லை. நம்மளை பணக்காரனா நம்ப வச்சுருக்காங்களா, இல்லை நம்ம உழைப்பை எவனும் சுரண்டுறானான்னு தெரியல. ஒரே நாளில் டீசல் இது சிலிண்டர் பல்ல அழிச்சிட்டு, சரி இதுதான் பல்ல அழிச்சிட்டேன்னு ரொம்ப ஹாயா எடுத்த நாள் முதல் வண்டியை விடவில்லை ஓன்னு பாட்டு பாடிட்டு இண்டக்ஷன் அடுப்பாங்க போகிறேன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க நேற்றுங்கிறேன். டேய் நான் ஷார்ப்பாக இருக்கேனா? இல்லை என்னை விட உலக ஷார்ப்பாக இருக்கேன்னு. நான் 2 அடுப்பு வாங்க, இண்டக்ஷன் அடுப்பு எங்கள் வீட்டில் இல்லை. சிலிண்டர் தான் முடிஞ்சு போச்சு. ஒரு சிலிண்டர் தான் அது இன்னும் ஓட நின்று போயிடும். போய் பார்த்தா சில இண்டக்ஷன் அடுப்பு இல்லைம்மா. அதுக்கே ஒரு பெரிய புக்கிங் போடுறாங்க. மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்தீங்களாங்கிற லெவலில் இருக்காது. சரி இண்டக்ஷன் அடுப்பு வாங்கியாச்சு, அதுக்கு தனி கடாய், அதுக்கு தனி தோசைகள், அதுக்கு தனி குக்கர் வாங்கணும். எலக்ட்ரிக் அடுப்பு இருக்குல்லம்மா, ஒரு 5 ஆளுக்கு அரிசியை போட்டு ஒரு 2 டம்ளர் 10 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே பல்லுகளை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சோறு டக்குன்னு அடிச்சு நிற்கும், வெட்டி போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு போய் பார்த்தா அது தீர்ந்து போச்சு. நான் நீ போகிறேன் ஏதாவது மார்க்கெட்டில் கிடைக்கிற கம்பெனியை வாங்கிட்டு வர்றேங்கிறது. கிடைக்கிற கம்பெனியா? கேட்குறான் கம்பெனி கேரண்டியில் ஒரு பொருளை கொண்டா கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ ஒரு சிக்கலில் இருக்கிறோம். இன்னமும் திரிசா விஜய் கொண்டு போயிட்டாரா? அவங்களுக்கு முதலிரவு நடந்துருச்சா? 2 பேரும் எந்த கடையில் புடவை எடுத்தாங்க? இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ பெரிய சிக்கலை மாட்டிக்கிட்டு இருக்கோம். எலெக்ஷனே தேதி நடக்குமாலாம் சந்தேகம் தான்மா. இல்லை இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, 2 பேரும் அவங்க என்ன சொன்னாங்க, இந்தியாவில் அந்த பஞ்சம் வராத அளவுக்கு நான் பார்த்துக்குருவோம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே இல்லை, தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு கேஸ் தட்டுப்பாடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிற மக்கள் எல்லாமே நான் புக் பண்ணோம், சர்வர் பிஸி, அல்லது புக் பண்ணால் புக்கிங் இதாக மாட்டேங்குது, கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படிலாம் சொல்கிறாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சட்டமன்றம் நடந்துச்சு. எடப்பாடி முதலமைச்சர் மாண்புமிகு அவை முன்னவர் துரைமுருகன் கேட்டார், ஒரு இது கொரோனான்னு ஒரு வயசு வருது, எங்களை ஜாக்கெட்டு பூக்கெட்லாம் கொடுங்க ஐயா, இல்லை வயசா நாங்கள் எத்தனை இடைத்தேர்தலுக்கு போய் அழுகுறது அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா அது வயசானவங்களுக்கு தான் அந்த வியாதின்னு அவர் ஸ்டைல்லே சொன்னார். வயசானவங்களுக்கு தான் வியாதி ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, ஒருவேளை அண்ணன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறது அண்ணன் பயப்படுறாரோன்னாரு. தெரிச்சு புணமாக அள்ளி கொட்டணுமா ஓட்டலையா? கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒன்றும் செய்யாது. நோ இந்தியாக்காரரை, நோ மகரை, மக்கள் கவலைப்பட வேண்டாம், நீர் உயரா வயர் உயரா வயிறு உயரா மயிர் உயராங்கிறாருல மோடி. தமிழை ஏன் போட்டு கறக்கு முறைன்னு கடிச்சு துப்புறீங்க? அதான் வரலையே, விட்டுட்டு போயிடுங்க. இவங்கெல்லாம் நடிப்பாங்கம்மா, கையை விரிச்சிருவாங்கம்மா. நீ நான் நம்ம மாதிரி மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ் தான் கஷ்டப்படுவோம். அப்பர் மிடில் கிளாஸ் 6000 ரூபாய்க்கு நேற்றுக்கே சிலிண்டர் வாங்குறாங்க. 6000 ஒரு சிலிண்டரு. ஆனால் 2 ரூபா பசிட்டி கேட்ட உயரத்தில் ஒவ்வொல்லேங்கிறது. 2 ரூபா தான்டா கேட்டேன். என்ன கோவத்தெல்லாம் விழாவில் கத்திய விட்டுட்டான் பாரில் வடிவேலு. 2 ரூபா போய் விலை ஏறிச்சு. தக்காளி பழம் 10 ரூபா ஏறிட்டுனா 10 ரூபா ஏறிட்டு. பால் பாக்கெட் 50 பைசா ஏற்றினா விடிய பேட்டி வைக்கிறது. பால் பாக்கெட்டை ஏற்றிட்டாங்க. இப்போ இந்த சூழலில் நம்ம இருக்கோம். தண்ணி பாட்டில் நம்பியே இருக்கோம், தண்ணி கேனை நம்பியே இருக்கோம். இது அடுத்த கட்டம் தண்ணி கேனை கேட்க போவீங்க. தண்ணி கேன் யார் போய் ஏற்றிட்டு வருவா? தண்ணி கேன் இங்கே இருக்குமா? இங்கே வடக்க போனால் இந்த கும்படிப்பூண்டி போகிற வழியில் ஒரு இடம் இருக்குமா, நம்ம அந்த திருவாபுரிக்கு முன்னாடி லெஃப்ட்டில் போனீங்கன்னா தண்ணி கேன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், ஃபில்லிங் ஸ்டேஷன். இங்கே போனீங்கன்னா மணிமங்கலத்துக்குள்ளே ஒரு ஃபில்லிங் ஸ்டேஷன்.
இந்த திரும்பியாக்கம் எக்ஸாக்ட்லி ம். ஃபில்லிங் ஸ்டேஷன். இதெல்லாம் லாரி வச்சுருந்தோட்டு எனக்கு தெரியும் இந்த விஷயம். வேறு ஒன்றும் எனக்கு பெரிய என்ன அறிவு இருக்க போகுது. இங்கே இருக்குது ஃபில்லிங் ஸ்டேஷன். இந்த ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து டீசல் எப்படி வரும்? டீசல் கிடையாது. டீசல் கிடையாதுன்னா ஃபில்லிங் கிடையாது. உனக்கு 2 ரூபாய், உனக்கு 2 ரூபாய், உனக்கு 2 ரூபாய் கிடைச்சா பிம்பிளிக்கு பிலாப்பி தான். ம். இவங்க என்ன சொன்னாங்க? எந்த போர் வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நிமி மேடம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் பெட்ரோல் டீசலை உள்ளே கொண்டு வந்துறீங்க, கொண்டு வந்தீங்களா? கேட்டால் மாநில அரசு கொண்டு வரணுங்கிறீங்க. அப்புறம் எங்களை கேட்டு தான் எல்லாம் மும்மொழி கொள்கையெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்களா, இல்லை எங்களை கேட்டு தான் நீட்டை கொண்டு வந்தீங்களா? சும்மா எல்லாம் ஏமாத்துறதுமா. இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள். எப்படியோ இந்த பேட்டரி கடைக்காரன் அவன் பேட்டரி காரை விற்க போகிறான் நம்மள்கிட்ட. எலான் மாஸ்கி சொல்கிறேன். அவன் பேட்டரி காராக தயாரித்து வச்சுருக்கான், சொப்பு சாமான் மாதிரி பேட்டரி காரு. பெட்ரோல் டீசலில் பேட்டரிக்கு மாறிடலாம். ஈவிஎம் என்னது? ஈவிஎம் பைக்கு. அதுக்கு போயிடுங்க, எலக்ட்ரிக் மோட்டர் வைக்க மாறிடுங்க. சரி, பேட்டரி வேறு வாங்கியாச்சு, பேட்டரி பைக்கு வாங்கியாச்சு. அது சத்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை. சுறு போது பொத்தனு கீழே ஓட வேண்டியா இருக்குது. முறுக்கின விதத்தில் வாங்குது அது. ஏன்னா அதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது, கியர் கிடையாது. இப்போ இந்த பேட்டரி வீணாக போன பேட்டரியை கொண்டு போய் கொட்டுறதுக்கு எங்கே இடம் வச்சுருக்கீங்க? பேட்டரி இருக்கலாமா? ரீசைக்கிள் பண்ண முடியாது. அதை கொண்டு போய் கழிவுகளை கொட்டணும்ல, அதுக்கு இங்கே இடம் கிடையாது. இது மாதிரி எந்த விதமான பின்னோக்கு எந்த இடமும் நம்மள்ட்ட கிடையாதுமா. தொலைநோக்கு. இப்போ பணம் செல்லாதுன்னா ஏன் செல்லாதுன்னு எவனாவது கேட்டிங்களா? மன்சூர் அலிகானை தவிர. என்ன பண்ணுறீங்க? இது சூப்பராக இருக்குது. இது ஏன் செல்லாதுன்னு கேட்டார். மறுபடியும் செல்லாத பணத்தை திருப்பி வாங்குறீங்க. அதுவே பல ஆயிரம் கோடி திருப்பி வரலங்கிறீங்க. பணம் எல்லாத்தையும் ஒழிச்சாச்சு, இனிமேல் கள்ள பணத்தெல்லாம் எடுத்தாச்சுன்னு சொல்லி ஆயா பணத்தோட புளி மூட்டை பணத்தை எடுக்காம விட்டாங்க. பாவம் செத்து போச்சு அந்த பணம் செல்லாதுன்னு கேட்டு அந்த ஆயா. இப்போ அதுபோல தான் இப்போ ரஷ்யாட்ட போய் நிற்கிறீங்க. ஒரு ஆயா இட்லி விற்றுச்சான் 1 ரூபாய்க்கு. பக்கத்தில் வந்து ஒருத்தர் இட்லி கடை பண்ணலாம், 50 பைசா இட்லி தானோ. எல்லாம் நமக்கு தான் வெக்கமே இருக்காது. 50 பைசாவுக்கு சாப்பிட போயிட்டோம். மறுபடியும் இந்த ஆயா என்ன பண்ணியிருக்கு? 50 பைசாவுக்கு தானும் இட்லி போட்டிருக்கு. கையை பிடிச்சிருக்கு, நட்டம் வந்துருக்கு. அவன் டக்குனு இட்லி ஃப்ரீன்ட்டான். ஆயாவால் ஃப்ரீ பண்ண முடியல. ஆயா செத்து போச்சு நட்டமாயி. இட்லி மாவெல்லாம் வீணாக போயிட்டுன்னு. மறுநாள் அந்த இட்லி போட்டோம், இட்லி 5 ரூபான்னா. வா நம்ம ஆயாட்ட போய் சாப்பிடணும். ஆயா செத்து போச்சு. அதுமாரி தான் இப்போ ரஷ்யாட்ட போகிறது. அவன் கொடுக்க மாட்டான். 40 பைசா சப்சிடி கிடையாது. பெட்ரோல் டீசல் விலையேறும். பெட்ரோல் டீசல் விலையேறுனா டிரான்ஸ்போர்ட், பொது போக்குவரத்து விலையேறும். பஸ்ஸு, ரயில் எதில் ஓடுது சொல்லுங்கள்? நிலக்கரி. யார் சொன்னது? டீசலில் ஓடுது, கரண்ட்டில் ஓடுது. நிலக்கரி ரயிலில் ரேரு கூட்ஸ் இந்த மாதிரி வண்டி தான் அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஓடுது. ஃப்ளைட் எதில் ஓடுது? ஒயிட் பெட்ரோல். இதெல்லாம் எங்கே போவீங்க? பெட்ரோலுக்கெல்லாம் கப்பல் எதில் ஓடுது? டீசல். எங்கே போவீங்க? டைட்டானிக் போய் நிற்க வேண்டியது அங்கங்கே கப்பல்லாம் தண்ணிக்குள்ளே போய். அதனால் டோட்டலாக எல்லாமே லாக்காக போகுது. அப்புறம் என்ன கவர்மெண்ட் ப்ரீ பஸ் மட்டும் அப்புறம் ஓவியமா? அது என்ன பச்சை தண்ணியில் ஓடுது? இல்லை, கவர்மெண்ட்லேருந்து தான் சொல்லியிருந்தாங்களே 3500 பஸ் கண்டிப்பாக ஓட தான் செய்யும். எப்போ முன்னாடி எப்படி ஓடிச்சோ அதே தான் இப்போ ஓடுன்னு சொல்லிட்டாங்களே கவர்மெண்ட்ல இருந்து. ராஜா ஓடு ராஜா, எத்தனை நாளைக்கு ஓடும்? அப்படின்னா அவங்களே சொல்லலாமே. இப்போ அவங்க தான் சொல்லிட்டாங்க எந்த தடுப்பாடும் இருக்காது. நீங்கள் ஒன்றுமே சொல்லாதப்பே கவர்மெண்ட் மேலே வேறு குறையாக சொல்கிறீங்க. ஒன்றுமே சொல்லாதப்பே கவர்மெண்ட்டை குறையாக சொல்கிறீங்க. இது வேறு டீசலில் பண்ணணும்னா அது வேறு ஊர்லேருந்து கிளம்பிடுவீங்க. அதனாலதான் சும்மா கண் துடைப்பு கண்டி சொல்றாங்களா? கண் துடைப்பு காது துடைப்பு ஏதோ நவத்தி ஆகணுமே காலத்தை. எலெக்ஷன் நெருங்கிட்டு இந்த நேரத்துல அந்த வேலையை பார்ப்போம். தேர்தலே அந்த தேதியில் நடக்காதுமா, தள்ளி தான் வைப்பாங்க. வேறு வழி கிடையாது. பரீட்சையெல்லாம் தள்ளி தான் வைப்பாங்க. பாகிஸ்தானில் தள்ளி வச்சிருக்காங்களா எக்ஸாம்லாம்? அன்றைக்கி காலேஜ் எக்ஸாம் எல்லாம் தள்ளி வச்சிருக்காங்க. வேறு வழி இல்லை. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எப்படி படிக்க போகிறது? பள்ளிக்கூடத்துக்கு போகிறது பஸ் வேண்டாமா? டீசல் வேண்டாமா? அந்த பிரச்சனையை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். நான் யாரையும் போர் பதட்டம்லாம் உண்டு பண்ணி விடலை. அது முதல்ல தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆக போகுதுறான்னு. இவர் ஈரான் போய் பார்த்தாரு அப்படின்றான். அதான் நீங்க சொன்னனாலதான் இப்ப இவ்வளவு தூரத்துக்கு காரணம் நினைக்கிறேன். நான் தான் லக்குவாய். ஏமா நீ கணிச்சு சொல்றதுதாம்மா. அதான் உங்க கணிப்பு தான் சரியா இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லுங்க. அடுத்து தான் நான் சொன்னேன். நாங்க கொஞ்சம் உஷாராகிக்கிறோம் இல்லையா? மக்கள் உஷாரெல்லாம் உஷாரானா இப்பயே பஸ் இருக்கு, ஓடி போயிடு ஊருக்கு. ஊருக்கு ஓடி போய் அங்கே விவசாயம் பண்ணி சாப்பிட்டு போகலாம். இல்ல ஊருக்கு ஓடி போறது விடுங்க, எனக்கு வேணாம். பொதுமக்களுக்கு ஏதாச்சும் நல்லது சொல்லணும்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரகசியமாக சுயநலமாக சொல்லி கொடுத்தேன். சுயநலம் வேணாம், பொதுநலமாவே சொல்லுங்க. பொதுநலம் தான் எல்லாம். நம்ம கொரோனா மாரி ஜாக்கிரதை ஆக வேண்டியதுதான். கொரோனாவில் சிலிண்டர்லாம் கிடைச்சிது, இப்போ அதெல்லாம் கிடைக்காது. குவார்ட்டர்லாம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அதெல்லாம் திறந்துருக்கும். என்ன பாவம் போய் வாங்குறது தான் கையில் பெட்ரோல் டீசல் இருக்காது, நடந்து தான் போகணும். அதுதான் எல்லா இடத்துலையும் திறந்து வச்சுருக்கோம். கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லி குவார்ட்டர்லாம் கிடைக்கும், குடிங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்? தின்ன சாப்பாடு மட்டும் வேண்டாம், ஆனால் குவார்ட்டர் இதெல்லாம் மட்டும் நல்லா கிடைக்கும். வெயில் காலம் பீர் கிடைக்கும், கூலிங்க. வேறு என்ன கிடைக்கும் உங்களுக்கு? வீட்டை காய்ச்சினா 54 பேர் செத்துருவாங்க, கள்ளக்குறிச்சியில் போன மாதிரி. வேற எல்லாம் ஒன்றும் அரிசி விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லைம்மா, அவ்வளோதாம்மா. என்றைக்கும் கையேந்த மாட்டோம் நாங்கள். மீனவர்கள் கையேந்தினது எப்போ? ஆஃப்டர் சுனாமி தான்.
அது கூட கொடுத்து சிவந்த கை, மீனவன் கை கொடுத்தது. விவசாயிகள் அங்கே எப்பயுமே கையேந்திரதில்லை. எனக்கு இது ஒரு ஃபியர்னஸே இல்லைம்மா. ஜம்முன்னு ஊரில் போய் ஜம்முன்னு போய் இப்போ தான் இந்த வருஷம் நான் தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன். அடுத்து உளுந்து பருப்பு, வெண்டைக்காய், தக்காளி பழத்தை போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஜாலியாக இருக்க வேண்டியது தான். நகர வாழ்வியல் சிரமம். அதுதான் சொல்கிறது, என்ன தான் நம்ம சிட்டியில் செட்டில் ஆனாலும் ஊரில் ஒரு ஏக்கர் இடம் வாங்கி வச்சேங்க, அது ஒரு நல்லா இருக்கும். விவசாயம் பண்ணிக்கலாம்ல, போய்க்கலாம்ல. நல்லா விவசாய இடத்த விற்காமல் அப்படி வச்சது காரணம் அதுதான்மா. என்னைக்கு இருந்தாலும் நம்ம உள்ள ஒரு விவசாயம் இருக்கும், போய் பார்த்துக்கிடுவோம். அப்போ இங்க இவ்வளவு பஞ்சம் ஆயிடுச்சுன்னா ஊரை பத்து போயிருவீங்களா? ஆமாம், வேற என்ன பண்ணுறது. அப்புறம் விவசாயியா உங்களை பார்க்கலாமா? விவசாயம் நான் எப்பயுமே விவசாயி தான்மா. இந்த வருஷம் நான் தான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் விவசாயம் நல்லா பண்ணுவேன், எனக்கு எல்லா வேலையும் தெரியும். நான் எல்லா வேலையும் ஃபிட்டானவன். என்னை வச்சு நீ யாரையும் உதாரணம் எடுக்காத. நான் லாரி ஓட்டுவேன், சேராட்டை ஓட்டுவேன், குப்பை லாரி ஓட்டுவேன், தண்ணி லாரி ஓட்டுவேன். எனக்கு என்ன கவலை? ஊரில் போய் டிராக்டர் ஓட்டுவேன், எனக்கு என்ன பிரச்சனை? எல்லா வேலைக்கும் நான் தகுதியான. ஜெப்டை ஓட்டுவேன், ரேபிட்டை ஓட்டுவேன், எனக்கு என்ன இருக்குது? இப்போதான் சொன்னீங்க ரேபிட்டை ஓட்ட முடியாது, இருக்கிற பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டுவேன் மேடம். நான் எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்லுவேன். நான் இன்னது தான் செய்யலாம் அவசியம் கிடையாது. நான் கோர்ட்டு 40 நாள் 50 நாள் மூடி வச்சுருந்தாங்க. அடுத்த வேலைகள் பார்த்து நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன், அதை பற்றி நான் கவலைப்படல. பட் மற்ற மக்களுக்கு என்ன செய்கிறது? மற்ற மக்களுக்கு என்ன செய்கிறது? ஒரு வருஷம் உட்காந்தாலும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு சேர்த்து வச்சுருக்கணும், பிரச்சனை. சேர்க்காதவங்க நிலைமை என்ன? கடைநிலை மக்களோட நிலைமை இங்கே என்ன? அதுக்கு தான் நான் பேசுகிறேன். எனக்காக வேண்டி எனக்கு என்ன இருக்குது? ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஏசிலையும் உட்காந்துருப்பேன், வெளில வெயிலையும் படுத்து கிடப்பேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் அடாப்ட் ஆகும், எதில் ஒன்றுமே அடாப்ட் ஆகிப்பேன். அடாப்ட் ஆகாதவங்க கஷ்டம். இதில் பணக்காரவங்களும் கஷ்டப்படுவாங்களான்னா கஷ்டப்படுவாங்க. 6000 ரூபாய் எத்தனை நாள் சிலிண்டர் வாங்குறது? என்னம்மா, ஒரு புளி குழம்புக்கும் 6000 ரூபாய் சிலிண்டர் வாங்குறது? காய்கறி இருக்காது. நிறையா மிளகாத்தூள் வாங்கி வச்சேங்க, மிளகா வாங்கி வச்சேங்க, புளி வாங்கி வச்சேங்க, கருவாடை வாங்கி வச்சேங்க. அதெல்லாம் ப்ரிசர்வேட்டட் பர்மனெண்ட் ஃபுட்டு, வீணாக போகாது. ஊறுகாய் வாங்கி வச்சேங்க, நிறையா மிளகா பொடி அரைச்சி வச்சேங்க. அவ்வளோதான். அப்புறம் என்ன, அப்படி ஓட்ட வேண்டியதான். நிறையா அரிசியெல்லாம் வாங்கி வச்சுங்க. நம்மளாம் எந்த பட்சமும் இல்லை. போட்ட அரிசி ஆட்டி இட்லி தோசைன்னு சுட்டு சாப்பிட்டு இருக்க வேண்டியதான். தண்ணிக்கு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, பியூரிட்டு போட்டு வச்சுருக்கிறேன். அது இப்போ ஆஃபீஸ்லேயும் போடுறது நீ வர்றாங்க. நான் ஓரளவு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா கோவிட்டில் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. கோவிட்டில் நான் ஊருக்கு போகலாமா, இந்த பேரையும் புகழையும் தந்தது மெட்ராஸ். போடாமல் இருந்த ஊர்லேயே போட்டுட்டேன் உயிர். ஊருக்கு போய் என்ன மயிரை பிடுங்க போகுது, இங்கே இருப்போம். இங்கே தான் இருந்தேன். செத்தா இங்கே சென்னையிலே சாகுறேன், எனக்கு கவலையே போடல. நான் 53 அனாதை பொண்ணு அடக்கம் பண்ணியிருக்கேன் கோவிட்டில். ஆனால் ஊருக்கு போய் கோவிட் வந்துச்சு. செத்துற பார்த்தேன். 18 23 நாள் ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன். அதில் 3 நாள் அன்கான்ஷியஸ் இருந்திருக்கேன் கோவிட்டில். லங்ஸ் அதில் தான் போனது. நான் ஒன்றும் கவலைப்படல. கவலைப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, பொறுமையாக பொருட்களை வாங்குங்க, பத்திரமா இருக்கணும், வேறு வழி இல்லைல்ல. சரி, சிலிண்டர் கிடைக்காத நீ ஏன் இவ்வளோ கூவுற? தலையில் வெடி உண்டு விழுது, அவனுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக. சிலிண்டர் இல்லை, சோறு இல்லை, வேற ஒன்றும் உனக்கு பிரச்சனை. இப்போ என்ன நடக்குன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்திலே இருக்கிற மக்கள். அவன் இலங்கையில் எனக்கு வெடிச்சப்போ எப்படி இருந்திருக்கும்? ஏன் தொப்புள் கொடி வரும்னு எங்கே வெடித்தாலும் வலிதான்டா. ஈரான்காரன் செத்தாலும் எனக்கு வலிக்குதுடா, இஸ்ரேல்காரன் செத்தாலும் வலிக்குதுடா, அமெரிக்காக்காரன் செத்தாலும் வலிக்குதுடா, துபாய்க்காரன் செத்தாலும் வலிக்குது. எங்கே செத்தாலும் உயிர் ஒன்று தானம்மா. ஆனால் தானே காசாவில் 200 பிள்ளைய வரிசையாக வச்சுருந்தாங்க எனக்கு குழந்தைங்கள. அன்னைக்கு உனக்கு வலிக்கலை? சிலிண்டரில் ஒன்று குதிக்கிறாங்க எல்லாரும் கட்டார்னு. எங்கே போனாலும் உயிர் வலி கொடுமையானது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.